நடத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவும் சரி, அதனைத் தொடர்ந்து புரட்சித் தமிழ் எடப்பாடியார் அவர்கள் கடந்த 2021ஆம் தேதி 21ஆம் வருடம் வேலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்து நம்முடைய கிருபானந்த வாரியார் அவர்களுக்கு இன்றைய தினம் 25/8 இன்றைய தினம் அரசு விழாக கொண்டாட வேண்டும் என்று புரட்சித் தமிழ் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்தார். அவர்களுக்கு வேலூர் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கிருபானந்த வாரியார் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த புனிதவன் காங்கேநல்லூர் ஊர் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற ஆட்சியின் சார்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அரசு விழாவை கொஞ்சம் முறையாக பாரபட்சம் இல்லாமல் இவர் அனைவருக்கும் கடவுளாக இருப்பவர் வாரியார் அவர்கள், குருவர்களுடைய திருவருளை பண்ணியவர். அந்த அரசு விழாவை நல்ல முறையாக செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல மேம்பாலம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த மேம்பாலம் கொண்டு வந்து ஐயா எடப்பாடியார் ஆட்சியில் தான் அதற்குண்டான வேலைகள் எல்லாம் காங்கேநல்லூர் பிரம்மபுரம் வழியாக சத்துவாச்சல் வழியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் புரட்சித் தமிழ் எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை இன்று கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்று இந்த அரசு சிக்கர ஒட்டி தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெறும் ஆமை வேகமாக, ஆமை எப்படி செல்கிறதோ அதே வேகமாக தான் இந்த பாலாத்து புரட்சியும் சரி, ஸ்மார்ட் சிட்டி திட்டமும் சரி, அரசு பணி எல்லாமே 3 ஆண்டு காலம் நடந்து எதையுமே முறையான வகையில் இந்த அரசு செய்யவில்லை. முறையற்ற அரசாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தரைப்பாலத்தை மேம்பாலமாக கொண்டு வந்தவர், கொள்ளை பாலத்தை கொண்டு வந்தவர், மேல்பாடி பாலை கொண்டு வந்ததற்கு ஆக்கப்பூர்வமான வேலைகளை கடந்த 2020 எடப்பாடி ஆட்சி தொடங்கப்பட்டது. மாநகராட்சியில் வழியே இல்லை. அண்ணன் துரைமுருகன் வருவார், அவர் மகன் கதிரானந்த் வருவார், சட்டமன்ற உறுப்பினர், கமிஷனரு, கலெக்டர்லாம் வந்திருப்பாங்க. காங்கேநல்லூர் பகுதியில் 3 வருஷமா மக்கள், அதாவது ஜிக்ஜாக் பாம்பு வளைந்து போவது போல நேராக வழி இருந்தோம். 10 தெரு சுற்றி தான் காங்கேநல்லூர் வர வேண்டிய சிலமை. காங்கேநல்லூர் மட்டும் இல்லை, வேலூர் மாநகராட்சி எல்லா இடமே, அதாவது திருடம் பதுங்கி போவோம் பாருங்க திருடுறதுக்கு. அது போல தான் இன்றைக்கு சொந்த வீட்டுக்கு போனால் கூட திருடம் பதுங்கி போகிற மாதிரி தான் இந்த தெருவிலிருந்து 3வது தெரு வழியாக போகிறது, 3வது தெருவில் 4வது தெரு வழியாக போகிறது. ஒரு சிலந்தி கொண்டு எப்படி கட்டுது அதே போல அந்த வீட்டுக்கு செல்றதுக்கு, ரோட்டுக்கு செல்றது பாதை இல்லாமல் இருக்கிறது. அண்ணன் துரைமுருகன் ஒரு மீட்டிங்கில் சொன்னார், எனக்கு தெருவே போடலன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது சொன்னார். நாங்களே பொதுக்கூட்டத்தில் பேசி அண்ணன் 85 வயசானவர், அதில் அவர் போகிறது கஷ்டமாக, அது ரோடு போட சொல்லி நாங்கள் சொன்னோம். கரெக்டாக கமிஷனர் ஏற்று போட்டாங்க. ஒரு எம்எல்ஏ வந்து அமைச்சர் அந்த ரோடு போட்டாச்சு. இன்றைக்கு அவர் மகன் கதிரானந்த் ஜெயிக்க வச்சு எம்பி ஆக்கினாரு. இன்றைக்கு காட்பாடி மக்களுக்கு எந்த அளவுக்கு வேலூர் மக்கள் பாதிக்கப்பட்டோம் அவருக்கே தெரியும். மக்கள் குறைகள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். ஏன்னா எப்படியோ 2026 ஐயா எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வரப்போறார் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆகவே இருக்கும்போது ஒரு 4 பேருக்கு நல்லதாக செஞ்சுட்டு போக என்று கூட்டு மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்ற மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறும். நன்றி. முறிவு சார்பாக வராமல் போற தெரியல, அது குறை சொல்ல முடியாதுல்ல, பத்திரிகையாளர் தான் கேட்கணும். வராமா இல்லை, நாங்கள் வந்து குறிப்பிட்ட டைமில் எங்கள் ஆட்சி இருக்கும்போது 9 மணி 10 மணி அந்த டைமுக்கு வருவோம். இன்றைக்கி அவங்க ஆட்சி இருக்குது. ஆனால் அவங்க ஆட்சி இருக்கும்போது அரசு விழா பண்ணும்போது கலெக்டர் அதிகாரிகள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் வந்து அவங்க டைமை முடிச்சுட்டு அப்புறமா தான் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் எங்கள் டைம் முறை பிரகாரம் நாங்கள் வாரியார் கொடுக்குறது என்ன முறை பிரகாரம் செய்யணும் அந்த முறையை எங்கள் பகுதி செயலாளர், எங்கள் கவுன்சிலர், வட்டக்கல்வி செயலாளர் மூலமாக இந்த நிர்வாகத்தின் சம்பந்தமாக நாங்கள் நல்லா கலந்து ஒற்றுமையோடு வந்து செய்வோம். நீங்களே எப்படி சொல்லணும், என்ன சொல்கிறது, அதிகமாக